அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் வளம் பெற்ற உணவு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரலை பலவீனமானதாக கேட்டேன். அதில் நான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பசியை புரிந்து கொண்டேன். உன்னிடத்தில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர்கள் தன்னிடமிருந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து அதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு சென்றபோது, அபூ தல்ஹா உன்னை அனுப்பினாரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். உணவுடன் அனுப்பினாரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் இருந்தவர்களிடத்திலே எழுந்திரியுங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தார்கள். நான் அவர்களுக்கு முன்னால் நடந்தேன். இறுதியில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் வந்து கொண்டிருக்கும் விவரத்தை அறிவித்தேன். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தாயார் அவர்களிடம், உம்மு சுலைமே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுடன் வந்திருக்கிறார்கள், ஆனால் நம்மிடம் அவர்களுக்கு உணவளிக்க ஏதுமில்லையே என்ற ரீதியிலே கூறுகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று கூறினார்கள். உடனே அபூ தல்ஹா தாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன் சென்று வரவேற்பதற்காக நடந்து சென்று அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா தம்முடன் இருக்க உம்மு சுலைம் அவர்களை நோக்கி சென்று, உம்மு சுலைமே, உன்னிடம் இருப்பதை கொண்டு வா என்று கூறினார்கள். உடனே அவர்கள் அந்த ரொட்டியை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரொட்டிகளை துண்டு துண்டாக பீக்கும்படி உத்தரவிட அவ்வாறே அது பீக்கப்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோல் பையிலே இருந்து வெண்ணெய் எடுத்து பிழிந்து அதை உருக்கினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடியவற்றை, பிஸ்மில்லாவையும் மற்ற பிரார்த்தனைகளையும் பிரார்த்திக்கின்றார்கள். பிறகு 10 பேருக்கு வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அபூ தல்ஹாவிடத்திலே கூறினார்கள். அவ்வாறே அவர்களுக்கு அபூ தல்ஹா அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அந்த 10 பேரும் வயிறு நிரம்பும் வரை உண்டுவிட்டு வெளியேறினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு 10 பேருக்கு உள்ளே வர அனுமதி கொடுங்கள் என்று கூற, அவ்வாறே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கொடுக்க, அவர்களும் வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். பிறகு 10 பேருக்கு உள்ளே வர அனுமதி கொடுங்கள். பிறகு அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்படியே 10 பேராக சுமார் 80 பேர் வரை அந்த குறைவான உணவை சாப்பிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3578 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவான அந்த உணவிலே அருள் வளத்திற்காக வேண்டி சில வார்த்தைகளை எடுத்தோதினார்கள். பிஸ்மில்லாஹ்வை சொல்லியிருப்பார்கள். மற்ற அருள் வளத்திற்கு தேவையான வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக பிரார்த்தித்துவிட்டு, அந்த உணவு பரிமாறப்பட்ட போது ஒருவரே வயிறு நிரம்ப உண்ண முடியாத அந்த உணவு 80 நபர்கள் வரைக்கும் உண்ணுவதற்கு உண்டான அளவு அது அபிவிருத்தி பெற்றிருப்பதை நாம் நபிமொழி தொகுப்புகள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட அருள் வளங்களை அறிந்து புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.